வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இதுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கண்டிப்பா 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பல கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. கவர்மெண்ட் ஜாப்க்கு போறதா, இல்ல மேலும் டிகிரி படிக்கலாமா, இன்ஜினியரிங் ஜாப் போலாமா, இல்ல வேற எதுவும் இப்ப இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல ஏஐ எதுவும் படிக்கலாமா? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த 2020ல நம்ம கரியரை எப்படி சூஸ் பண்றது? அது இல்லாம ரொம்பவே மாறிடுச்சு. ஏஐ, ஆட்டோமேஷன் சொல்றாங்க, டேட்டா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சைபர் செக்யூரிட்டின்னு பல விதமான ஃபீல்டு இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப புதிய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கிட்டே இருக்கு. அப்படின்னா முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் வரும். 12th முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இப்ப என்ன கரியர் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம்? அதுவும் ஒரு ட்ரெடிஷனல் டிகிரியை மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரிக்கு இப்ப தேவையான ஸ்கில்லையும் எப்படி நம்ம டெவலப் பண்ண முடியும்? முக்கியமா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு காமன் மைண்ட் செட் இருக்கு. ஒரு டிகிரி எடுத்துட்டா கேரியர் செட்டில். ஆனா இப்ப கம்பெனிஸ் பாக்குறது, நிறைய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டிகிரியை மட்டும் பாக்குறது இல்ல. இந்த பர்சனுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, எப்படி இவர் திங்க் பண்ணுவாரு, அது மட்டும் இல்ல என்னென்ன விஷயங்கள் அவருக்கு வந்து தெரியும். இதுதான் முக்கியமா வந்து பார்க்க போறாங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி மற்றும் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஜாப் ரோல்ல இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்ல எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆகட்டும், ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பலவிதமான தனித்தனி கரியர் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எந்த டிகிரி அப்படின்றத விட எந்த ஸ்கில், எந்த இண்டஸ்ட்ரி, என்ன கேரியர் பாத்த வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம்ன்றது முக்கியமான ஆப்ஷன். இதுல இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, கேரியர் ஃபோக்கஸ் எஜுகேஷன் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்க தியரிட்டிக்கலா படிக்கிறத வந்து நிறுத்தாம அந்த ஸ்கில்லையும் இண்டஸ்ட்ரியில எப்படி யூஸ் பண்றது, ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸா எப்படி ஒர்க் ஆகும், கரியருக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அது மட்டும் இல்லாம முக்கியமா இதை சேர்த்து கற்றுக்கொள்வது எப்படி, இந்த மாடல்ல இயங்குற ஒரு எக்ஸாம்பிள் தான் மசாய் ஸ்கூல். இந்த மசாய் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா தன்னை ஒரு அவுட்கம் டிரைவன் ஆன்லைன் கரியர் ஸ்கூலா வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டிகிரி அல்லது சர்டிபிகேட் மட்டும் இல்லாம ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் மற்றும் கேரியர் அவுட்கம்ஸ் ஃபோக்கஸ் பண்ற மாடல் இது. இந்த மசாயில ஒரே ஒரு டைப் ஆஃப் கோர்ஸ் வந்து கிடையாது. டெக்னாலஜி சைட்ல பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் வித் ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் வித் ஏஐ, இந்த மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. மேனேஜ்மெண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ஜென்ரேட்டிவ் அண்ட் ஏஜென்டிக் ஏஐ, பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஏஜென்டிக் ஏஐ, ஆண்டர்பிரினர்ஷிப், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. மார்க்கெட்டிங் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித் ஏஐ, ஆட்டோமேஷன் டூல்ஸ் அண்ட் எஸ்இஓ, இது மாதிரியான பல ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கோடிங் பேக்ரவுண்ட்ல இருந்தால்தான் இப்படிப்பட்ட ப்ரோக்ராம் சூஸ் பண்ண முடியும் என்ற அவசியம் கண்டிப்பா கிடையாது. டெக்னாலஜி பிடிக்குமா, ஒரு ரூட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சைட் பிடிக்குமா, இல்ல வேற ரூட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிடிக்குமா, அதற்கு ஒரு ரூட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரியர் ஃபோக்கஸ் எஜுகேஷன் தான். ஆனா இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. கோர்ஸ் படிக்கும் போது இந்த கோர்ஸை யாரு டிசைன் பண்ணியிருக்காங்க என்பது ரொம்பவே முக்கியம். ஏன்னா மசாய் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பிளஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் மூலம் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அதோட பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஐஐடிஸ், ஐஐஎம், எக்ஸ்எல்ஆர்ஐ மற்றும் பிஐடிஎஸ் போன்ற இன்ஸ்டிடியூஷன் இருக்கின்ற அதோட இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய எம்ஐடிஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டேட்டா சிஸ்டம் அண்ட் சொசைட்டி மற்றும் ராட்மேன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொலாபரேஷன் பண்றாங்க. இதோட ஐடியா, முக்கியமான ஐடியா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அகடமிக் லேர்னிங் மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரி ரெலவன்ஸையும் சேர்த்து நீங்க ப்ரோக்ராம் வந்து உருவாக்குவீங்க. அதனால இங்க இருக்க யூனிவர்சிட்டி நேம் மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த அகடமிக் நாலேஜ், கரியர் ஸ்கில் எப்படி உங்களை வந்து கனெக்ட் பண்றாங்க, எப்படி பேசிக் டவுட்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு, அதை எப்படி கிளாரிஃபை பண்றாங்க. நீங்க 12th எலிஜிபிலிட்டி படிச்சாலே போதுமானது. நீங்க 12th முடிச்சுட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கரியர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். அதே நேரத்துல டிகிரி முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்றதும் ஃப்ரெஷர்ஸ் அல்லது ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல்ஸா இருந்தாலும் சரி, உங்க கரியரை சேஞ்ச் பண்ணணும், அப்ஸ்கில்லிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரான ப்ரோக்ராம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2026ல மொசாய்க்கு 40,000க்கு மேற்பட்ட ஆக்டிவ் லேர்னர்ஸ் இருப்பதாகவும் பிரீஃபா வந்து குறிப்பிட்டாங்க. மேலும் 10,000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் பெற்றிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் லேர்னிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கரிக்குலம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனோட இன்புட்ஸ், ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட், கரியர் கோச்சிங், மென்டார்ஷிப், இவையெல்லாம் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ல இன்க்ளூட் பண்றாங்க. மேலும் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா 60,000 தொடங்கும்னு சொல்றாங்க. அதனால ட்ரெடிஷனல் எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷனல் ஆபரேஷன் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் பாயிண்டா வந்து இருக்கு. இன்னொரு விஷயம், தமிழ் ஆடியன்ஸ் வந்து குறிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா எஜுகேஷன் இங்கிலீஷ்ல இருக்கும்போது கண்டென்ட் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டம். அது ஆக்சுவலி அப்ளை பண்றது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் பேரியரா இருக்கும். அதனால மசாய் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற ரீஜனல் லாங்குவேஜ்லயும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்றாங்க. அதாவது டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் கரியர் ஃபோக்கஸ் எஜுகேஷன் வந்து அக்சஸ் பண்றது தான் முக்கியமான நோக்கம்.
இங்கிலீஷ் தெரியலன்னு பயப்பட வேணாம். இங்கிலீஷ் தெரியாத கரியர் லிமிடேஷனாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு சூப்பரா வச்சிருக்காங்க. 12th முடிச்ச பிறகு ஒரு கரியர் ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ஆப்ஷன் இருக்கு, ட்ரெடிஷனல் ஆப்ஷன் இருக்கு. அதோட இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் ஸ்கில் அப்படின்ற கரியர் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் நீங்க. இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல இருக்க ஏஐ, டேட்டா சயின்ஸ், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சைபர் செக்யூரிட்டி, உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. எந்த ஸ்கில் கத்துக்கணும், யாரிடம் கத்துக்கணும், எந்த லேர்னிங் உங்களுக்கு அந்த கரியர் கொண்டு போகும் என்பதை ரிசர்ச் பண்ணுங்க. மசாய் ஸ்கூலோட ப்ரோக்ராமை எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பினா வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கோம். தாராளமா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும், எந்த கரியர் பாத் சூஸ் ஆகும், அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி டிசைட் பண்ணிட்டு கரியர் என்பது ஒரு டிகிரியோட முடிச்சிட விஷயம் இல்லைங்க. நம்ம கற்றுக்கொள்ளும் ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது தொடர்ந்து எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. மசாய் ஸ்கூலோட ப்ரோக்ராமோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரும். செக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.